சம்பு சாஸ்திரிகளே நமஸ்காரம். நான் தான் வந்திருக்கேன். வாங்க. இருக்கட்டும் நான் வந்துட்டேன். உங்களை பார்க்கத்தான் ஆத்துக்கு போயிருந்தேன். ஆத்துல சொன்னா நீங்க இங்கதான் இருப்பேன்னு, அதான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசலான்னு இங்க வந்தேன். வியவஸ்தை எல்லாமே ஆத்துக்காரி இந்த மாதிரி தப்பு பண்றதும் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதும் இதே வழக்கமா போச்சு. சாஸ்திரிகளே, உங்க முகத்துல முழிக்கிறது கூட எனக்கு கூச்சமா இருக்கு. எத்தனை சொன்னாலும் ஆத்துக்காரி திருந்த மாட்டேங்கிறா. திருந்தாத ஜென்மம் அது. வேதங்கள் படிச்ச சிரேஷ்டர் நீங்க. உங்க மனசை நோக்கடிச்சு யாரும் நல்லாவே இருக்க மாட்டார். பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலோ வசுமதி ரத்த கண்ணீர் உடைச்சுட்டு இருக்க எப்ப பார்த்தாலும். ஆனா ஒண்ணு சொல்றேன் சாஸ்திரிகளே, இந்த மாதிரி அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது இதுவே கடைசி தடவை. இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்தது நான் இருக்க மாட்டேன், இருக்கப்படாது. என்ன வார்த்தை பேசுறேன், அதுவும் பகவான் சன்னிதானத்துல வச்சு. பாருங்க, வசுமாமியோட கோணத்திலிருந்து பார்த்தாதான் அவளோட செய்கையை புரிஞ்சுக்க முடியும். இல்ல, எந்த தப்பையும் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. ஆனா அது தப்பான ஆங்கிள். இந்த பாருங்க, வசுமாமிய ஒட்டுமொத்தமா குத்த சொல்ல முடியாது. ஏன்னா அவ ஃப்ரெண்டு வேற இதுல முக்கியமா சம்பந்தப்பட்டிருக்கா. ஆம்படைய பண்ண தப்போட விகிதாச்சாரத்தை குறைச்சா எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்குங்கிறத இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் அதுக்காக மட்டும் பேசல, நிஜமும் அதுதானே. அசோக் மேல மேல தன் குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டே இருக்கான். அது அந்த அம்மாவோட மனசுல முள்ளா குத்துறது. அதுக்கு நான் ஒரு காரணம்னு அவ நம்பிக்கை. உம்ம நம்பிக்கை கூட அதுதான்னு எனக்கு தெரியும். இப்ப நான் எப்படி வசுமாமியோட தப்பான அபிப்பிராயத்தை குறைச்சனோ அதே மாதிரி நீங்களும் அசோக்குக்கும் இருக்குங்கிற தப்பான அபிப்பிராயத்தை நீங்களும் என் பழியை துடைக்கிறதுக்கு அப்பப்போ முயற்சிக்கலையா? என்னதான் மைதிலி இவளை தூண்டி விட்டாலும் இவளோட சுயபதி எங்க போச்சு? உங்களை தூண்டி விடுற சாமர்த்தியமானவா உங்க பக்கத்துல இல்லாதனால அப்படி பேசுறீர்கள். இருந்திருந்தா உங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரலாம். யாரு கண்டா? என் பக்கத்துல அப்படி ஒரு ஆள் இருந்தா எனக்கே அந்த எண்ணம் வந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? நாம எல்லாருமே மனுஷாதானே. ஆண்டவன் புண்ணியத்துல அதிபுத்திசாலியா ஒரு பொண்ணு ஆர்த்தி உங்களுக்கு மகளா வந்து வச்சிருக்கா. அவ மட்டும் டயத்துல இந்த ஸ்டெப் எடுக்கலன்னா பாவம் நீங்க இன்னும் குழம்பி போய் சங்கடப்பட்டுனே இருந்திருப்பீங்க. அந்த பாவம் என்ன பீடிக்கிறதுக்குள்ள நல்ல வேளை ஆர்த்தி காப்பாத்திட்டா. அவ மட்டும் ஆபீஸ்ல பார்த்து நடந்த உண்மைகளை சொல்லல, இந்த குழப்பம் தீர்ந்தே போயிருக்காது. என்ன மிரட்டினான்னு என்ன குடஞ்சு எடுத்துட்டான். நான் எப்படி சொல்றது? அவன் என்ன சொல்லி மிரட்டினான்னு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன். கடைசியில பகவான் அவன் மூலமாவே பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டான். விடுங்க சாஸ்திரிகளே, ஏதோ நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துடுத்து. தயவு செய்து எனக்காக இதை மனசுல வச்சுக்காம எப்பவும் போல ஆத்துக்கு வந்து போயிட்டு இருக்கும். சரியா? நான் கிளம்புறேன். இருங்க, இந்தாங்க உங்க செக். நான் கொடுத்த செக்கா? வாங்க மாட்டேன். நான் கொடுத்தது திரும்ப வாங்க மாட்டேன். வேண்டாம், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் கஷேத்ராடம் எல்லாம் போக முடியாது. வாங்கிக்கோ. சாஸ்திரிகளே, நான் கொடுத்துட்டேன். நீங்க கஷேத்ராடம் நம்பவேளோ இல்ல தானம் பண்ணுவேளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் திரும்ப வாங்கிக்க மாட்டேன். வேண்டாம், நான் சொல்றது மாட்டேன். ஹமாம் சோப் வழங்கும் ஜோவின் எங்கே பிராமணன். உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானங்கிறது எல்லாமே இருக்காத? நாதன் நிஜமாவே பெரிய மனிதர். கூனி குறுகி போயிட்டார் தெரியுமோ. எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. இந்த ரவுடி என்னெல்லாம் சொல்லி உங்களை மிரட்டினானும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறே. உங்க மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிறேளே. இப்ப கூட அவன் என்ன சொன்னாலும் சொல்லலையே, நீங்களே அதை வச்சுட்டு இருக்கே. ஏதோ நடந்து போயிடுது. முடிஞ்சது முடிஞ்சு போயிடுது. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? விடு. இந்த செக்கை ஏன் இன்னும் வச்சுட்டு இருக்கே? அவர் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு வராம அத திரும்ப வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். என்ன பண்ண சொல்ற? அவ போனா நமக்கு எதுக்குன்னா? அவ உங்க மேல பழிய போடுவா, கஷேத்ரோட போம்பா, உடனே திரும்பி வந்துடும்பா. அவ கூப்பிட்டது நம்ம வந்துட்டோமா? நான் என்ன பண்ண?
நான் எவ்வளவோ சொன்னேன். அவர் அந்த செக்கு திரும்ப வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். அந்த செக் அவர் முன்னாடியே கிழிச்சு எரிஞ்சிருக்கணும். நானா இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன். அதனால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிற நீ? நீங்க வேணா பாத்துட்டே இருங்கோ. அந்த வசு மாமி மறுபடியும் ஏதாவது ஏடா குடமா பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணதான் போறா. தப்பு பண்றவா பண்ணிண்டே போகணும்னு கட்டாயம் இல்லையே. அவளும் திருந்தலாமோ இல்லையோ? சரி, இப்ப அந்த செக்க என்ன பண்ண போறேன் அத முதல்ல எனக்கு சொல்லுங்க. அப்பா, அந்த செக்கை என்கேஷ் பண்ணி நம்ம மாத்து செலவுக்கு கொடுத்துருங்க. ரிட்டர்ன் பண்றதெல்லாம் முட்டாள்தனம்ப்பா. டேய், அப்படியாப்பட்ட பணம் நமக்கு தேவையே இல்லடா. அதுக்கெல்லாம் உங்க அப்பா ஆசைப்படவும் மாட்டார். எப்படியாவது நீங்க அந்த செக்க திருப்பி கொடுத்துருங்க. இல்ல ஆர்த்தி, அம்மா, நீ நாளைக்கு அந்த வசுமாமையை போய் பார்த்து அவள்கிட்ட அந்த செக்க திருப்பி கொடுத்துரும். இரு. இவ அவாத்துக்கு போனா வசுமதி மாமி தர்ம சங்கடமா ஃபீல் பண்ண மாட்டாளா? வேண்டாம், நான் காத்தால பூஜைக்கு போறச்ச நானே அந்த செக்க திருப்பி கொடுத்துறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த மாமியோட ஃபீலிங்க பத்தியே பேசுறேளே. நான் உங்க நிலைமையில இருந்தேன்னா அவாத்துக்கு பூஜை பண்ணவே போக மாட்டேன். பூஜை பண்ற பலன் அவளுக்கும், பூஜை பண்ணி வைக்கிற பலன் நேக்கும் கிடைக்கணும்னா நான் போகாம இருக்க முடியாது செல்லம்மா. என் கூட இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்துமா நீ என்ன புரிஞ்சுக்கல? உங்களை எல்லாரும் இப்படி ஏமாத்தின்னு இருக்கா. அதுக்கு ஏத்தா மாதிரி நீங்களும் இப்படி வெகுளியாவே இருக்கேளே. ஏன்னா ஏன் இவ்வளவு நல்லவரா இருக்கே? உங்களை மெச்சி யாரு பெருசா சர்டிபிகேட் கொடுத்துட போறா? ஏன்னா அசோக் விஷயத்த இவ்வளவு தூரம் இழுத்து போட்டுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறேன். நீங்க நல்லது பண்றேன்னு சொன்னாலும் ஊர் உலகம் எல்லாம் உங்களை அப்படி ஏத்துக்க மாட்டேங்கிறாளா? கெட்டது பண்றதா தானே நினைக்கிறா? நம்மாத்துல இருக்கிற கஷ்டங்களும் சோதனைகளும் உங்களுக்கு போறாதானா? இந்த வருங்கோ, நாதன் சார் எல்லாம் நம்பாதீங்கோ. அவர் உங்ககிட்ட ஒண்ணு பேசுவார், அவ ஆத்துக்காரி கிட்டக்க அவளுக்கு ஏத்த மாதிரி வேற ஒண்ணு பேசுவார். அவளுக்கெல்லாம் என்ன தோணிட்டு இருக்கு தெரியுமா? இவர்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், நைச்சியமா பேசிட்டா இவர் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சுடுவார் அப்படின்னு தோண போய்தான் மேல மேல உங்களுக்கு வேலையா பண்ணிட்டு இருக்கான்னா. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். வேண்டாம், ஆத்துக்கு போக வேண்டாம்னா. நீங்க நினைச்சா வேற நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்காதா? மணி, ஏய் ஆத்தி, எப்படி இருக்க? ஆத்து காய்கறி வாங்கி போயிட்டு இருக்கியா? ஆமா மணி, நீங்க எப்படி இருக்கே? நான் என்ன, நாள் ஒரு கேஸும் பொழுது ஒரு வாய்தாவுமா இருக்கேன். நீங்க எங்க ஆத்துக்கு டாட்டர் இன் லா மட்டும் இல்ல, டாட்டர் ஆஃப் லாவும் கூட தான். சரி சரி, நீயும் பேசாம லா எடுத்துக்கோயேன். ஆமா, ஆமா இருக்கிற இருப்புல என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்க போறாளாக்கும். நீ படிக்கிறேன்னு சொல்லு, நாங்க படிக்க வைக்கிறோம், நானும் உங்க அண்ணாவும். மணி, உங்களை மாதிரி எனக்கு புத்திசாலித்தனால போராது மணி. அது சரி சரி. அப்புறம் ஆத்துல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சைலண்டா வர? நீ சைலண்டா வரத பார்த்தா ஆத்துல ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மணி மணி, வாயெல்லாம் பிடுங்காதீங்கோ, அப்புறம் ஏதாவது டென்ஷன் ஏதாவது உளறி கொட்டிட போற. பரவாயில்ல, என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மணி. நீ ஒண்ணு இல்லன்னு சொல்ற, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ என்கிட்ட மறைக்கிற. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மணி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, நான் உன்கிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன, நான் தான் பேசுறேன். அண்ணன், நான் இங்க உங்க தங்க ஆர்த்திய பார்த்தேன். ஆத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அவள்கிட்ட கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களே விசாரிங்க. இப்ப சொல்லு. என்ன மணி, அண்ணன் கிட்ட வகைய மாட்டி விட்டுட்டாளே. பேசு பேசு. ஹலோ, ஆர்த்தி பேசுறேன்னா. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, மணி சும்மா சொல்றா. நடந்தது என்னன்னா, என்ன ஆர்த்தி இது? இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஆத்துல யாருமே என்கிட்டயோ அண்ணாட்டியோ ஒரு வார்த்தை கூட சொல்லல. இத நீங்க அப்பாவோ இல்ல அம்மா கிட்டதான் கேட்கணும். அதுவும் சரிதான். அத விடுங்க மணி. ஆமா, குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ நல்லா இருக்கா. குழந்தை தூங்குறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாளே. அடம்தான்.
ஆனா நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அந்த பாட்டை பாடினா சட்டுன்னு தூங்கிடுறா. பாட்டா? என்ன பாட்டு மணி?